வணக்கம். ட்ரூலி நாசரத் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளியில் சுற்றுச்சூழல் தின விழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தந்தையர் தினத்தை கொண்டாடிய நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள். பலதரப்பட்ட போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு நடைபெற்ற போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கு மற்றும் எழுச்சியூட்டும் சைக்கிள் பேரணி. ஃப்ரூட்ஸ் டேவை கொண்டாடிய நாசரத் அனெக்ஸ் பள்ளி மழலையர்கள். நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற மிஷன் வீக். நாசரத் அனெக்ஸ் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற புத்துணர்ச்சி ஊட்டும் உடற்பயிற்சி. கிரீன் டேவை கொண்டாடிய நாசரத் பள்ளி மாணவர்கள். இனி விரிவான செய்திகளை காணலாம். ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளியில் சுற்றுச்சூழல் தின விழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளியில் கடந்த 25/6/2026 அன்று பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்களின் தலைமையில் சுற்றுச்சூழல் தின விழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அன்று மாணவர்களும் ஆசிரியர்களும் பச்சை நிறத்தில் ஆடை அணிந்து பசுமையை வெளிப்படுத்தினர். மரக்கன்றுகளும் செடிகளும் கொண்டு வந்து பள்ளியின் வளாகத்தில் நட்டனர். அதனைத் தொடர்ந்து பள்ளி வளாகத்தின் வெளியில் மனித சங்கிலி மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை வலியுறுத்தினர். மேலும் விழாவானது ஜபத்துடன் தொடங்கப்பட்டது. நடனம், குறுநாடகம், மரம் வளர்ப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டு மாணவர்கள் சொற்பொழிவாற்றினர். பள்ளியின் முதல்வர் மாணவர்களுக்கு சுற்றுச்சூழலை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், எத்தகைய நடைமுறையை மேற்கொள்ள வேண்டும் என்பதை கூறி மாணவர்களை ஊக்கப்படுத்தினார். பின்பு மாணவர்களும் ஆசிரியர்களும் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிக்கு சென்று பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் மற்றும் திருமதி கெட்சி அவர்களுக்கு செடிகளை வழங்கி வந்தனர். மேலும் நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளிக்கு சென்று பள்ளியின் முதல்வர் திருமதி டோரா ஜபகுமார் அவர்களுக்கும் பூச்செடிகளை வழங்கினர். சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் என்ற உறுதிமொழியுடன் மாணவர்களும் ஆசிரியர்களும் இனிதே இவ்விழாவினை நிறைவு செய்தனர். தந்தையர் தினத்தை கொண்டாடிய நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள். ஆவடி காமராசர் நகர் நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் தந்தையர்களை போற்றும் விதமாக மாணவர்கள் கொண்டாடிய தந்தையர் தினம். இந்த நிகழ்வானது தந்தையர்கள், தாத்தாக்கள் மற்றும் தந்தை போன்றோரின் வழிகாட்டுதலையும் ஆதரவையும் தெரிவிக்கும் விதமாக இந்த நாள் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சி ஜபத்துடன் தொடங்கப்பட்டது. தலைமை ஆசிரியர் திருமதி டோரா ஜபகுமார் அவர்கள் தந்தையரின் தன்னிகரற்ற அன்பை குறித்து மாணவ செல்வங்களிடம் எடுத்து கூறினார். நமது பள்ளி மாணவர்கள் மை சூப்பர் ஹீரோ என்ற தலைப்பில் தங்களது தந்தையர்களுக்கு கடிதம் எழுதி அதை அனைவரின் மத்தியிலும் வாசித்து தங்களது தந்தையை பாராட்டி மகிழ்ந்தனர். மாணவ செல்வங்கள் நடனம் மற்றும் பாடல்கள் மூலம் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். தந்தையரின் கடமைகளை நாடகமாக நடித்து காண்பித்த விதம் பார்ப்பவர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. பலதரப்பட்ட போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். கடந்த 9/6/2026 மற்றும் 10/6/2026 ஆகிய தேதிகளில் திருவள்ளூரில் மாவட்ட அளவிலான டென்னிஸ் போட்டியில் எம் பள்ளியில் 11ஆம் வகுப்பில் பயிலும் விஷால் என்ற மாணவன் கலந்து கொண்டு தன் தனித்துவமான திறமையை நிரூபித்து 2வது பரிசை தட்டி வந்தார். கடந்த 3/7/2026 அன்று எம் பள்ளியில் 3ஆம் வகுப்பில் பயிலும் ஜித்தன் என்ற மாணவன் கால்பந்தில் 8 வயதிற்குட்பட்ட பிரிவில் கலந்து கொண்டு 2வது பரிசையும், 5ஆம் வகுப்பில் பயிலும் கிருஷ்மின் என்ற மாணவன் 10 வயதிற்குட்பட்ட பிரிவில் கலந்து கொண்டு முதல் பரிசையும் பெற்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். அதனைத் தொடர்ந்து குணா செஸ் அகாடமியில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் எம் பள்ளியில் 3ஆம் வகுப்பில் பயிலும் முகில செல்வன் என்ற மாணவன் கலந்து கொண்டார். தலா 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இப்போட்டியில் கலந்து கொண்ட நிலையில் 4 சுற்றுகள் நடைபெற்றது. இப்போட்டியில் கலந்து கொண்ட எம் பள்ளியின் மாணவன் தன்னுடைய அபார திறமையால்
3வது பரிசை பெற்று பள்ளிக்கும் பெற்றோர்களுக்கும் பெருமை தேடித்தந்தார். அதனைத் தொடர்ந்து கடந்த 4/7/2026 அன்று தஞ்சாவூரில் AVVM கல்லூரியில் நடைபெற்ற பாரத் புவன் புக் ஆஃப் ரெக்கார்டில் 11ஆம் வகுப்பில் பயிலும் அஷ்மிதா என்ற மாணவி கலந்து கொண்டார். கடந்த 5/7/2026 அன்று ஆவடி கோவில் பதகையில் டாக்டர் அம்பேத்கர் ஆடிட்டோரியத்தில் ஓபன் கராத்தே டோர்னமெண்ட் நடைபெற்றது. இப்போட்டியில் எம் பள்ளியை சார்ந்த 11ஆம் வகுப்பில் பயிலும் பிரீத்தி என்ற மாணவி கலந்து கொண்டார். 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட இப்போட்டியில் தன் தனித்துவமான திறமையை நிரூபித்து முதல் பரிசை தட்டி வந்தார். வெற்றி பெற்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எம் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் கூறி ஊக்கப்படுத்தினார். ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு நடைபெற்ற போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கு மற்றும் எழுச்சியூட்டும் சைக்கிள் பேரணி. கடந்த 1/7/2026 அன்று போதைப் பொருட்களை ஒழிப்போம் என்னும் தலைப்பில் பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்களின் தலைமையில் எழுச்சி ஊட்டும் சைக்கிள் ராலி 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மிக சிறப்பாக நடந்தேறியது. ஒழுக்கமாக வாழ்வதற்கும் இளமை பருவத்தை இன்பமாய் ஒளிர விடுவதற்கும் போதைப் பொருட்கள் இல்லாத சமுதாயம்தான் வழிவகுக்கும் என்பதை பள்ளியின் முதல்வர் தெளிவாக எடுத்து கூறினார். மாணவ மாணவியர் போதைப் பொருட்களின் தீமைகளை மையமாக வைத்து சொற்பொழிவாற்றி அனைத்து ஆசிரியர்களின் பாராட்டுகளையும் பெற்றனர். நிகழ்ச்சிக்கு மேலும் மெருகூட்டும் விதமாக பள்ளியின் முதல்வர் மாணவ மாணவியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் ஆகியோர் போதைப் பொருள் குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழி எடுக்க வைத்து சைக்கிள் பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர் மற்றும் ஆசிரியர்கள் விழிப்புணர்வு வசனங்கள் அடங்கிய பதாகைகளுடன் காமராசர் நகர் சாலையில் அணியாக சென்று பொதுமக்களுக்கு போதைப் பொருட்களின் தீமைகளை எடுத்துரைத்தனர். நிறைவாக பள்ளியை வந்தடைந்த பேரணிக்கு நன்றியினை கூறி குளிர்பானம் கொடுத்து மகிழ்வித்தார் பள்ளியின் முதல்வர். ஃப்ரூட்ஸ் டேவை கொண்டாடிய நாசரத் அனெக்ஸ் பள்ளி மழலையர்கள். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரத் அனெக்ஸ் பள்ளியை சார்ந்த LKG மழலையர்களுக்கு கடந்த 30/6/2026 அன்று பள்ளியின் முதல்வர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்களின் தலைமையில் வகுப்பு ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி ஃப்ரூட்ஸ் டே வெகு சிறப்பாக நடைபெற்றது. மழலையர்கள் தங்களுக்கு பிடித்தமான பழங்களான மாம்பழம், பப்பாளி, திராட்சை, ஆப்பிள், தர்பூசணி, மாதுளை, வாழைப்பழம், ஸ்ட்ராபெரி, செரி, டிராகன் ஃப்ரூட், ஜாக் ஃப்ரூட் முதலான பழ வகைகளை கொண்டு வந்தும் பச்சை வண்ண ஆடை அணிந்து வந்தும் பழங்களின் மாதிரி உருவங்களை அணிந்து வந்தும் எம் பள்ளி வளாகத்தில் மழலை நடையில் ஒய்யாரமாக அணிவகுத்து சென்றது காண்போரை வியப்பிற்குள்ளாக்கியது. மேலும் பழங்களின் மாதிரி உருவங்களை கொண்டு வகுப்பறை முழுவதும் நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இந்த ஃப்ரூட்ஸ் டே கொண்டாட்டத்தின் மூலம் பழங்களில் அடங்கியுள்ள சத்துக்களை பற்றியும், உணவுக்கு முன் சாப்பிட வேண்டிய பழங்கள் எவை, உணவுக்கு பின் சாப்பிட வேண்டிய பழங்கள் எவை என்பதையும் அறிந்து கொண்டனர். தாங்கள் கொண்டு வந்த பழங்களை சக மாணவர்களோடு பகிர்ந்து உண்டு இந்நாளை மகிழ்ச்சியுடன் கழித்தனர். நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற மிஷன் வீக். ஆவடி காமராசர் நகர் நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் கடந்த வாரம் முழுவதும் ஸ்கிரிப்சர் யூனியன் ஸ்தாபனத்தின் மூலமாக மிஷன் வீக் மாணவர்களுக்கு நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சி நமது தலைமை ஆசிரியை திருமதி டோரா ஜெபகுமார் அவர்களின் தலைமையில் ஸ்கிரிப்சர் யூனியன் ஆவடி பகுதியின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ரெனி மற்றும் அவரது குழுவினர் இணைந்து இந்நிகழ்ச்சியை மாணவர்களின் மத்தியில் சிறப்பாக நடத்தினர். இதில் மாணவ செல்வங்களுக்கு பாடல்கள், கதைகள், குறுநாடகம், பப்பட் ஷோ மற்றும் மேஜிக் ஷோ போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. இதை மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இறுதி நாள் அன்று மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் ஆசிரியர்களுக்கும் பாடல், நடனம், வேத வார்த்தை போதிக்கப்பட்டது. ஆசிரியர்களும் தங்கள் வேலை சுமைகளை மறந்து குழந்தைகளாக மாறி இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று மகிழ்ந்தனர். நாசரத் அனெக்ஸ் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற புத்துணர்ச்சி ஊட்டும் உடற்பயிற்சி. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும்
நாசரத் அனெக்ஸ் பள்ளியில் பயின்று வரும் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு அவர்களது உடல் மற்றும் மனதை எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகத்துடன் வைத்துக் கொள்ளும் பொருட்டு ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகள் தோறும் எம் பள்ளி உடற்பயிற்சி ஆசிரியர்களான திரு மதியரசன் மற்றும் திரு பிரசாந்த் அவர்களின் வழிகாட்டுதல் மற்றும் மேற்பார்வையில் உடற்பயிற்சி உபகரணங்கள் அல்லாமல் தங்கள் கை கால்களுக்கு வலுவூட்டும் பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. இதில் அனைத்து மாணவ செல்வங்களும் மிகுந்த ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் இப்பயிற்சிகளை மேற்கொண்டு தங்களது உடல்களையும் மனதையும் வலுப்பெற செய்கின்றனர். கிரீன் டேவை கொண்டாடிய நாசரத் பள்ளி மாணவர்கள். ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் LKG மாணவ மாணவியருக்கு கிரீன் டே பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்களின் தலைமையில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கண்களை கவரும் வண்ணங்களில் பலூன்களும் வண்ண பதாகைகளும் பசுமை புரட்சியை நினைவுபடுத்தும் விதமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தன. பசுமை நிறமுடைய கீரைகள், பீன்ஸ், அவரக்காய், முருங்கைக்காய், பாகற்காய் போன்ற காய்கறி வகைகள் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு பசுமை நிறத்திற்கு மெருகூட்டும் வகையில் இருந்தது. LKG மாணவ மாணவியர் மழலை குரல்களால் பசுமையை எடுத்துரைத்த விதம் அனைவரையும் மகிழ்ச்சியில் உயரச் செய்தது. இறுதியாக தலைமை ஆசிரியர் பச்சை நிறத்தின் தன்மைகளை சிறு பிள்ளைகளின் பாணியில் எடுத்துரைத்து பிரேயர் பிரிங்ஸ் விக்டரி என்ற கருத்திற்கிணங்க மழலை குழந்தைகள் தனித்தன்மையுடன் வாழ விண்ணப்பம் ஏறெடுத்தார். மொத்தத்தில் கிரீன் டே எல்லோருடைய மனதிலும் நீங்காத நினைவலைகளை ஏற்படுத்தியது. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.